2018 ஆலயம் அம்பாவை பிரதிஷ்டை பண்ணோம். ஆனால் பிரதிஷ்டை பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி சரியான வெயில். அந்த வெயிலில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுபோல இருந்த சூழ்நிலை பிரதிஷ்டை பண்ணுற அன்னைக்கு சரியான காற்று மழை. அந்த அதுக்கப்புறம் தான் அம்பாவை பிரதிஷ்டை பண்ணோம். பண்ணும்போது அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்பாலாக இருக்காங்க. அதனால் வேண்டுதலை என்ன வேண்டுமோ அது கொடுக்கக்கூடிய அம்பாள். திருமண தடைகள் இருந்தால் தடை நீங்குது, குழந்தை பாக்கியம் கேட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குது. இதெல்லாம் கண்கூடா பார்த்த ஒரு விவகாரங்கள். அதனால் நீங்களும் ஒரு தடவை ஆலயத்துக்கு அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் என்ன வேண்டுங்களோ அது கிடைக்கும்ன்றத நாங்கள் சொல்கிறோம். அதை நீங்கள் பாருங்க அம்பாவை. அடுத்து இந்த லலிதாம்பிகா யோகபீடத்தை பற்றி சொல்லணும்னா, நாங்கள் 30 வருஷமாக வியாபாரம் நடத்திருக்கிறோம். இதே வடபண்ணி அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி இதெல்லாம் பண்ணுறதோடு இல்லாமல் சில நலத்திட்டங்கள்லாம் கூட பண்ணிடுவோம். எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு புஸ்தகம் கொடுக்கறதோடு இல்லாமல் நினைச்சவங்களுக்கு மிஷின்லாம் வாங்கி கொடுத்து, தையல் மிஷின் எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணிடுவோம். எங்களால் முடிஞ்சது. அதுக்கு உண்டான ஆதரவு எல்லாம் கொடுத்தாங்க. அதை கொடுத்து அந்த ஆதரவுனால நாங்கள் பண்ணிடுறோம். மேலும் அந்த ஆலயத்தை சிறப்பாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு கட்டி முடிக்கணுன்றது ஒரு கோஷம் பண்ணி அதுக்கு நீங்கள் பார்த்து அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு என்ன நீங்கள் வேண்டுதல் முடிஞ்சவொடனே அம்பாளுக்கு ஏதாவது அந்த கோயில் கட்டுறதுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச பொருளாதார முறையில் உங்களால் முடிஞ்ச நிதி உதவி தரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.